பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத்பரோ நகஸ்தீஸ் தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்யேக ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். மொத்தம் 31 நாள் ஆடி மாதம். 17/7/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஆடி 4ஆம் தேதி பௌர்ணமி திதி, ஆடி 19 அமாவாசை திதி வருகிறது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கிரகங்கள் இந்த தமிழ் மாதம் ஆடி மாதத்திற்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக இருக்குங்க. முதல்ல இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல ராசிநாதன் 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருக்கார். சூப்பராக இருக்கார். ராசியில் குருவே இருக்கார். 7 செவ்வாய் ராசியில் அமர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறது மாபெரும் சிறப்பு. குரு ராசியில் இருப்பதால் குரு பார்வை 5, 7, 9 இடங்கள் பதிவதாலும் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதாலும் 11இல் ராகு பகவான் இருக்கிறதாலையும் இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நேரம் நல்லா இருக்குது. இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம், யோகமான நேரம் நல்லா இருக்குது. சரி, ஒரு மனிதனுக்கு முதல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருந்தால் மற்ற எல்லாம், இப்போ டப்பு வந்தால் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா? அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கலாம் வாங்க. தொழில் ஸ்தானம் அப்படின்னும்போது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவானே இருக்கார். 10ல் சனி இருந்து அவர் வக்ரகதி படுகிறார். அப்போது 9ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ தொழிலில் இந்த சனி வக்ரம் பெறும் இந்த 140 நாளும் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் மெனக்கடணும். தொழிலில் அதிகமான ஒரு முயற்சி தேவை, அதிகமான எஃபர்ட்டு தேவை. இன்புட்டு இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் நடக்கிற மாதிரி இருக்கும், வியாபாரம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் பெருசாக சாதிக்கலையா, ஒன்றும் வருமானம் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வக்ரம் பெறுகிறார். ஏதோ ஒரு மாயை, தொழில் நடக்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் மொழி. ஆனால் தொழில் பெருசாக சிறப்பாக இயங்குமா, லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மி தான் கண்டிப்பாக. அப்போது உங்களுக்கு தொழிலில் அதிகப்படியான நேரம், இப்போது சொந்த தொழில் பண்ணுறீங்க, 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மாடு மாதிரி வேலை பார்க்கணும். லஞ்சு கூட நான் வீட்டுக்கு போகலங்க, உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேங்க, லஞ்சு கூட நான் ரெஸ்ட் எடுக்கலைங்க அப்படின்ற மாதிரி 8 ஹவர் என்ன 10 ஹவர் 12 ஹவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அதே கதி தான்.
மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகம் தரப்பில் டார்ச்சர், அது இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு முடித்தா இன்னும் ஒன்று ரெடி பண்ணி எடுத்தாங்க. இப்படியே என்னையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ முடிஞ்ச பாடு இல்லையே அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். வேலையில் பலு இருக்கும், அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அதே நேரத்தில் சரி, வேலை விஷயங்கள் இப்படி இருக்குது, தொழில் விஷயங்கள் இப்படி இருக்குது. 2ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு புதன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2 3ஆம் இடம் முக்கால் சுபம்னு சொல்லக்கூடிய இடம். 2ஆம் இடத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படின்னா எதுவும் பார்க்கல. ஆனால் இதில் காட்ஸ் கிரேஸ் என்னன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். சூப்பர். அப்போ 11ல் ராகு இருந்தால் என்ன அப்படின்னாக்கா அற்புதம். நீங்கள் ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்கும். நம்பி தொழில் செய்யலாம், உத்தியோகம் பார்க்கலாம். எதுலேயும் ஆர்டருக்கு தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ ஒழிய வருமானம் நிச்சயமாக அந்த ராகு பகவான் அவருடைய கடமையை அவர் கண்டிப்பாக செய்வார். இப்போ இந்த ராசி என்பர்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ எதற்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போது 11ல் ராகு இருக்கிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய சூழல். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் பண்ண ப்ரொடக்ஷன், சேல்ஸு அதை பயன்படுத்துகிறவங்க அத்தனை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் பாருங்கள், இந்த 7 செவ்வாய் ராசியில் இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ குரு மங்கள யோகம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதால வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க ஆயத்தப்படுவீங்க. ஆனால் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ டென்ஷன் இருக்கும். 4 இடம் பார்ப்பீங்க, 10 இடம் பார்ப்பீங்க, எதுவும் குதிர்பாடாகாது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். உங்களுக்கு டென்ஷன் இருக்கும், மன உளைச்சல் ஏற்படும். படிக்கிற பிள்ளைங்க அதிக சிரத்தையோடு படிக்கணும். ஆனால் தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களை பொறுத்தவரை 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பது மாபெரும் சிறப்பாக இருக்கும். அவங்க தேக ஆரோக்கியமாகட்டும், கல்வியாகட்டும், வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தருணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் இடத்து அதிபதி 7 பார்க்குறதாலையும் குரு 7 பார்க்குறதாலையும் திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தந்தையால் யோக பாக்கியங்கள், வெளிநாட்டு விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாடு போகிறீங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். இல்லை தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ராகு 11ல் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டிங்க, கண்டிப்பாக போங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து பூர்வீக சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது. 2ஆம் இடத்து அதிபதி புதன் 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டாலும் கூட முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்போது ஓரளவுக்கு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும்.
சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர், லேப்டாப், ஆர்னமெண்ட்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி தருவீர்கள். இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வீட்டிற்கு, அதாவது வீட்டை அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, ஒப்பனை கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் இது. வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. பழசை விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க, இல்லை புதுசே 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 6ஆம் இடம் நல்லா தான் இருந்தாலும் சனி 12ஆம் இடத்தை பார்க்குறதால செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவுங்கிறத விட அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இருக்கும். அதனால் உங்களை பொறுத்த வரலையும் 12ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தூக்கம் இருக்காது, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இருந்த போதிலும் 11இல் ராகு அளப்பரிய பலனை தரப்போகிறார். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். 100 ரூபாய் தேவைப்படுற இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்கும். தொழில் சிறப்பாக செல்லும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா சிறப்பாக இருக்கும். ஆனால் அவுட்புட் கொஞ்சம் அதிகமான ஒரு எஃபோர்ட் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபத்துக்கு 5 நாள் சந்திராஷ்டமம். இந்த தமிழ் மாதம் 2, 3, 4 மாத கடைசி 30, 31 5 நாள் சந்திராஷ்டமம் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக சால்வ் ஆகிடும். இந்த 5 நாள் இருக்கிறதால வண்டி வாகனங்களில் ஆஃபீஸுக்கோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. வாடகை வண்டினா ரிப்பேர்னால் அதை அங்கே விட்டுட்டு வேறு வண்டி மாற்றி போயிட்டே இருக்கலாம். ஆனால் சொந்த வண்டினா ரிப்பேர் பண்ணியில் எடுத்துகிட்டு போகணும், அது பிரச்சனையும் ஏற்படுத்தும் இல்லையா? அதனால் கொஞ்சம் இந்த குருமங்கள யோகம் இருக்கிறது உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ணுங்க. இது குரு மங்கள யோகம் இருக்கிறதுங்கிறது இந்த சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் வேலை பார்க்குற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பொக்கிஷமான காலம். பிரபலம், அதாவது சாதாரணமாக இருந்திருப்பாங்க ஒரு டெக்னீஷியனாக, அப்புறம் பார்த்தா திடீர்னு பிரபலம் ஆகிடுவாங்க. 10ஓட 11 இருந்த நீங்கள் இன்றைக்கி நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷன். அது டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரபலம் ஆகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அது உங்கள் ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில். மற்றபடி வருமானம் இருக்குமா, தொழில் சிறப்பாக சொல்லுமா, குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா, எல்லாம் நல்லா இருக்கும். நேரம் நல்ல நேரம். இந்த மாதம், இந்த தமிழ் மாதம், ஆடி மாதம் சந்தோஷகரமான ஒரு மாதமாக அப்படின்னா கண்டிப்பாக சங்கடமே இல்லை, சந்தோஷமான மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.